வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 28th அக்டோபர் வரலாற்றில் இதே நாளில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி இந்த பதிவு. 1568 முகலாய மன்னர் அக்பர் சித்தோர்கர் கோட்டையின் மேலே படையெடுத்து அதை கைப்பற்றிய தினம் இந்த 20th அக்டோபர். சித்தோர்கர் ரெண்டு விஷயத்துக்கு ஃபேமஸ். பேரழகி ராணி பத்மினி இருந்த இடம். அவரை அடைவதற்காக அலாவுதீன் கில்ஜி வருகிறார். அந்த பிடிக்க போகும்போது அந்த கோட்டையை பிடிக்கிறார். அந்த கோட்டையில் இருக்கிற ராணி பத்மினி உட்பட்ட எல்லா பெண்களும் தீக்குளிக்கிறார்கள். தீக்குளித்து இறந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் மீரா கிருஷ்ணன் மேலே பக்தி கொண்டு பல பஜன்கள்லாம் பாடியவங்க. அவங்க போஜ்ராஜ் மகாராஜா ராணா சங்காவோட மகன், ராஜபுத் மன்னன் ராணா சங்காவுடைய மகன் போஜ்ராஜ் மகாராஜா, அவங்களுடைய மனைவியாக அங்கே சித்தூர்கரில் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர்கள். அக்பர் இந்த கோட்டையை பிடிக்கும்போது அங்கே இருக்கிற ராஜா உதய் சிங் அங்கேருந்து தப்பிச்சு உதய்பூருக்கு ஓடி போகிறார். அது பிறகு அங்கேருந்து ஆரவல்லி குன்றுகளுக்கு ஓடி போய் மறைந்து கொள்கிறார். கோட்டையை பிடித்த அக்பர் அந்த கோட்டையில் இவர் எதிர்த்து போரிட்ட ரெண்டு தளபதிகள், ராஜபுத்திர தளபதிகள் ஜெய்மால் அண்டு பட்டா, இவங்க ரெண்டு பேர்லேயும் அங்கே ஒரு பக்கத்தில் ஃபதேபூர் ஒரு நகரம் அமைக்கும்போது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு உருவச் சிலையை வைத்து சிறப்பு செய்கிறார் அக்பர். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த கோட்டையை பிடித்த பிறகு அங்கே இருக்கிற 30,000 இந்துஸை அவர் மாஸ் மர்டர் பண்ணதாக ஒரு செய்தியும் இருக்கிறது. இது வேறு டைமென்ஷன் ஆஃப் அக்பர். 1774 வாரணேசிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது கல்கட்டா முதல்ல பிரிட்டிஷோட தலைநகராக ஆரம்பிக்கப்படுகிறது. சென்னையிலேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் முதல் தடவை அங்கே வருது. அங்கே 1930 லீலா சேத் என்ற ஒரு பெண்மணி, அவங்க ஃபஸ்ட் டைம் சீஃப் ஜஸ்டிஸாக வராங்க. 1939 சுபாஷ் சந்திர போஸ் காந்திக்கு எதிராக, காந்தியோட கொள்கையோடைய கொஞ்சம் வேறுபட்டு இவர் ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு தனி கட்சியை இவர் ஆரம்பிக்கிற தினம் இது. 1963 நெல்சன் மண்டேலா அரசு செய்யப்பட்டு கைது செய்யப்படுகிறார். அவர் ஜெயிலில் போடப்படுகிறார். அதுக்கப்புறம் 1978 வீரேந்தர் சேவாக் அவருடைய பிறந்தநாள். அவர் ட்ரிபிள் செஞ்சுரி 300 ரன் அடித்த ஃபஸ்ட்டு இந்தியன் கிரிக்கெட்டர் என்று சொல்லலாம். இந்த வரலாற்று வீரர்களுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் பாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.